ஆதியாகமம் 26:24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற நல்ல அருமையான ஆசீர்வாதமான வார்த்தை நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனம் ஈசாக்குக்கு ராத்திரியிலே கர்த்தர் தரிசனத்திலே சொன்ன வார்த்தை. ஆமென். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து, ஆமென், ஸ்தோத்திரம், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போ ஆபிரகாமை நிமித்தம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். நம்முடைய தகப்பன் தாய் நம்முடைய நடத்தை எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? நம்முடைய நடத்தையின் மூலம் நமது பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். ஊழியக்காரன்கிறார், சர்வன்ட் ஆஃப் காட். அப்போ ஆண்டவருக்கு ஒரு அடிமையை போல இருந்து செய்த பணிவிடையெல்லாம் நினைத்து அடுத்த சந்ததியாகிய ஈசாக்கை கர்த்தர் மனதார ஆசீர்வதிக்கிறார். ஆமென். எப்படி ஆசீர்வாதம்? நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். பார்த்தீங்களா? மல்டிப்ளிகேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஒரு பெருக்கம் நம்ம எல்லாருக்குமே வேணுங்க. முந்தி இருந்த மாதிரியே இருக்கக்கூடாது, அப்படி கீழேயும் போயிடக்கூடாது. அடுத்த லெவலுக்குள்ளே நம்ம போகணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும், பொருளாதார வாழ்க்கையாகட்டும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஒரு பெருக்கம் வேணுமே. ஸ்தோத்திரம். ஆண்டு நம்மோடு பேசுகிறார், நம்மை பெருக செய்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை அப்பன் இயேசு நமக்கு தருவாராக. விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் பக்தன் ஈசாக்குக்கு எந்த சூழலில் கொடுக்கப்பட்டது, அதை நம்ம தியானிக்கணும். பின்னணியோடு தியானிக்கும் போது இந்த வார்த்தை அப்படியே நம்ம உள் வாங்கி கொண்டு நாமும் பக்தன் ஈசாக்கை போல நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் அவனிடத்தில் காணப்பட்ட நல்ல பண்புகளை நாம் மெருகேற்றி கொண்டு வளர்த்து கொண்டு இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. எந்த சூழலில் சொல்லப்பட்டது என்றால், அவனுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து தோல்விகள் வரும்போது நம்முடைய உள்ளம் பதபதைக்கிறது. அடுத்தடுத்து தோல்விகள் மட்டுமல்ல, சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் எதிராக இருக்கிறது, சாதகமாக ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். அடுத்தடுத்த தோல்விகள், விரக்தி, வெறுமை, இப்படி இவனுடைய வாழ்க்கையில தோல்விகளை சந்தித்த போது ஆண்டவர் இவனோடு பேசுகிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு கூட பல தோல்விகளை நீங்கள் சந்தித்து வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்தும்படி நம்மத்திலே வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்மோடு கூட இருந்து நமது பயத்தை நீக்கி நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக செய்கிற தேவன். அவர் கூட இருந்தால் எல்லாம் நடக்கும். ஆமென். அப்போ அவர் கூட இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட நல்ல வாக்கு தத்தத்தை ஈசாக்கு கொடுத்தார் என்றால் ஈசாக்கு எப்படிப்பட்டவனாய் வாழ்ந்தார்? ஆமென். நமக்கு வேதம் நமக்கு கற்றுத்தருவது என்ன அப்படின்னா, நல்ல ஞான போதனைகள். ஆமென். ஹல்லேலூயா. ஞான போதனைகள், நல்ல ஆலோசனைகள். ஆமென். ஸ்தோத்திரம். புத்திமதிகள், நிறைய காரியத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு பிரயோஜனமாக இருக்குங்க. நம்முடைய வாழ்க்கையோடு இசைந்து இருப்பது நமது கையில் இருக்கிற அருமையான வேத புஸ்தகத்துக்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? இந்த வேத புஸ்தகம் இல்லைன்னா நம்ம என்னைக்கோ முடிந்து போயிருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். இவனுடைய வாழ்க்கையிலே சந்தித்த பிரச்சனை என்ன? நல்லா கவனிக்கணும். நம்ம ஒரு லெவலில் இருக்கிறப்ப எல்லாரும் நம்மகிட்ட ஐக்கியமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. ஆனால் திடீர்னு நீங்கள் பிளஸ்ஸட் ஆயிடுவீங்க. யூ ஆர் கோயிங் டு பி பிளஸ்ட். ஆசீர்வதிக்கப்படும் போது உங்களோடு இருந்த சக ஊழியர்கள்,
உறவினர்கள், சக விசுவாசிகள் இவர்களை விட திடீரென்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? அப்படி இந்த ஈசாக்கு திடீர்னு பிளஸ்டார் ஆண்டவர். ஒரு வறட்சியான பஞ்ச நாட்களில் விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். ஆமென். நல்லா கவனிக்கணும். ஆசீர்வாதம் வரும்போது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படி இருந்துடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆசீர்வாதம் வரும்போது கூடவே ஒன்று வரும், ஜாக்கிரதை. ஆமென். அது என்ன கூடவே வரும்? வாசிக்க கேட்போம். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 13. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்தான். மகா பெரியவனானான் ஈசாக்கு. இப்ப என்ன நடக்கிறது? அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. தேவ ஜனம் பொறாமையை குறித்து ரொம்ப எச்சரிப்பாக இருக்கும். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறப்ப, சக்ஸஸ்ஃபுல்லாக நமது குடும்ப ஜீவியம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமென். சோதர இவன் ஐஸ்வர்யவன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பெலிஸ்தர் பொறாமை கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, பொறாமைக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்கவே முடியாது. எப்போ நமக்கு எதிராக வேட்டு வைப்பாங்க, நம்ம எப்படி குழி தோண்டி நம்மளை புதைச்சிருவாங்க. பொறாமை கொண்டு இவன் உருப்படக்கூடாது, இவன் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி சோத்திரம் சுற்றி இருக்கிற பெலிஸ்தர் பொறாமை கொண்டார்கள். அல்லேலூயா. பொறாமைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்க விரும்புகிறேன். மற்றவருடைய நன்மைக்காக துக்கப்படுவது, அதுதான் பொறாமை. நீங்கள் ஒரு நன்மை பெறும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னா இல்லை, துக்கப்படுவது தான் பொறாமை. இதை எப்படி நம்ம தடுக்க முடியுமா? தடுக்க முடியாதுங்க. நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம் தேவனுடைய பெரிய கிருபையினால். அல்லேலூயா. ஆமென். அப்படி பிளஸ்ஸடாக இருக்கிறப்ப, நீங்கள் தொழில் செய்யும்போது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறப்ப, திடீர்னு உங்களை சுற்றி இருக்கிற காம்படிட்டர்ஸ், உங்களுடைய போட்டியாளர்கள் பொறாமை கொள்வார்கள். அப்போ எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது? ஹவு டு ஹேண்டில் தி என்வி, இந்த ஜெலஸ், பொறாமையை எப்படி நம்ம கையாள்வது ரொம்ப முக்கியம். வாசிக்க கேட்போம். பொறாமையை குறித்த ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27:4. உக்கிரம் கொடுமையுள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? வேதம் ஒன்று சொல்லிட்டு அது சொன்னதுதாங்க, அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. நம்மேல் பிறர் பொறாமைப்படும் போது அந்த பொறாமைக்கு நம்ம எதிர்த்து நிற்க முடியும்னா நிற்கவே முடியாது. பொறாமை என்பது எலும்புருக்கி. 14:30. பிரசங்கி 4:4 வாசிக்க. புருஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாயிருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. பாத்தீங்களா? அயலானுடைய பொறாமை, அதை நம்ம தடுக்கவே முடியாது. அப்போ ஹவு டு ஃபேஸ்? அப்போ தொழிலில் எப்படி ஞானமாக செய்யணும், தொழிலில் எப்படிலாம் போட்டி பொறாமைகள் வரும், நமது பிஸ்னஸ் கெடுக்க, நமது ஆர்டரை கெடுக்க பலர் சூழ்ச்சிகளை திட்டங்களை செய்வாங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, ஈசாக்கிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. மாமியார் மருமக பிரச்சனை ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க? நான்லாம் இப்படி வாழ்ந்தேனா? நான் இத்தனை குடம் தண்ணி சம்மந்துட்டு வந்திருக்கேன். நீ திருகுனவுடனே உனக்கு பைப்பில் தண்ணி வருது. மாமியார் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. மருமக நல்ல ஒரு வாழ்க்கை அமைகிறப்ப மாமியாரால் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. எங்கள் மாமியார் என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க தெரியுமா? என் குழந்தைக்கு ஃபேன் போட விட மாட்டாங்க, ஃபேனை ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க, லைட் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. நீ எவ்வளோ சொகுசாக வந்து என் பிள்ளை உனக்கு கட்டி கொடுத்துருக்கே, என்னை எப்படி நீ நடத்துகிற? பொறாமை தாங்க வீட்டில் பெரிய பிரச்சனை. வீட்டாரே உனக்கு சத்துரு. பார்த்தீங்களா? வெளியே தெரியாது, பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பா தேன் வடிகிற மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ ஹவு டு ஹேண்டில், இதை எப்படி நம்ம கையாள்வது? ஆமென்.
வர வர விருத்தியாமல் இருக்க முடியுமா? இதுக்காக வர வர விருத்தி அடைவோம், நம்ம பிளஸ்ஸடாக இருப்போம். ஸ்தோத்திரம். நல்ல பலத்தவனாகவும் மகா பெரியவனாகவும் கண்டிப்பாக ஆணுடைய கிருபையினால் அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆமென். இந்த பொறாமை வரும்போது ஸ்தோத்திரம், பொறாமையினாலே இந்த பெலிஸ்தியர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நிற்காத, ஓடிருன்னு விரட்டி விடுறான். வேறு ஊர்லேருந்து வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம், இவெல்லாம் உருப்படக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பண்ணலாம், என்னமோ பண்ணிட்டு போட்டோம். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மோடு இருப்பாரனால் மெய்யாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். என்ன செய்கிறாங்க பாருங்கள், நம்மை கொண்டவர்கள் நம்மை எப்படி பழி தீர்ப்பார்கள். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்றான். துரத்துறாங்க, அடிக்காத குறைதான். இப்போ இது ஈசாக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்னா, ரொம்ப அருமையான புத்திமதிகளை, ஆலோசனைகளை தருகிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம்? இப்படி நம்மை துரத்தும் போது, நம்மேல் பொறாமை கொண்டு நம்மை விரட்டும் போது, துரத்தி அடிக்கும் போது, ஸ்தோத்திரம், நாம் வாய் திறமாமல் இருக்க வேண்டும். ஆமென். பேச்சை மட்டும் நீங்கள் மீறிடாதீங்க. வாயை திறந்து வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. பொறாமையை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, பொறுமையினால் நாம் கையாள வேண்டும். அல்லேலூயா. இந்த பொறாமையை பக்தன் ஈசாக்கு அவர் பொறுமையுடன் எதிர்கொண்டார். அதுதானே இல்லை அப்படிங்கிறோம். அப்படி தானே நம்ம இருதயத்தில் நமக்கு கோபம் வந்துடுது இல்லை? ஏன்னா நம்ம அவங்களுக்கு அநியாயம் செய்கிறதில்ல, நம்ம நீதியை நடப்பிக்கிறோம், நம்ம உண்டு, நம்ம பிஸ்னஸ் உண்டு, நம்ம குடும்பம் உண்டுன்னு இருக்கிறப்ப இன்னொருத்தர் வந்து தலையிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது, நீ கிளம்பிப்போ அப்படின்னா எவ்வளோ கோபம் வரும். ஆனால் பாருங்கள், இங்கே ஈசாக்கு உடனே புறப்பட்டு, ஆமென், கேராரின் பள்ளத்தாக்கில் கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு அருமையான காரியத்தை செய்கிறார். தகப்பன் ஆபிரகாம் வெட்டின எல்லா துறவுகளை மறுபடியும் தோண்டி அதுக்கு அவர்கள் அப்பா போட்ட பேரையே வைக்கிறான் பாருங்க. இது ஆவிக்குரிய அர்த்தம். நமது தாய் தகப்பன், நமது மூதாதையர்கள் நமக்கு விட்டு சென்ற நல்ல குணங்களை நாம் மீண்டும் அதை எடுக்க வேண்டும். அல்லேலூயா. தாய் தகப்பன் காண்பித்த நல்ல ஜெப வாழ்க்கை, ஆண்டவருக்காக அர்ப்பணித்த வாழ்க்கை, தியாகமுள்ள வாழ்க்கை, நமது மூதாதையர்கள் தாத்தா பாட்டி நமக்கு காண்பித்த விசுவாச வார்த்தை, அதை தூசி தட்டி எழுப்பி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது கட்டாய நமது தேவன் பெருக செய்கிறவர். அல்லேலூயா. சத்தியத்துக்காக நின்னதெல்லாம் நமக்கு தெரியுங்க. தேவனுடைய வார்த்தைக்காக வைராக்கியமாய் அவர்கள் நின்ற விதங்கள், நல்லதை எடுத்துக்கணும். எல்லாமே நல்லதுன்னு சொல்ல முடியாது, சில விஷயம் பிடிக்காத இருக்கலாம், அதெல்லாம் வச்சிருங்க. பாருங்க, தூர்த்து போட்ட இந்த பெலிஸ்தர்கள் தாய் தகப்பன், அவர்கள் தகப்பன் செய்த அந்த எல்லா துறவுகளையும் எல்லாம் தூசி தட்டி அதுக்கு மீண்டும் பேர் வைக்கிறாருங்க. அப்பா அம்மா நமக்கு நல்ல காட்டின வழியை நாம் பின்பற்ற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆக விரட்டின உடனே இவன் வாக்குவாதம் பண்ணலை, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப்பில் நம்ம பொறுமையை ஈஸியாக பேசிடலாம். இன்னைக்கு ஒரு கருத்தை ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். இந்த வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னா பொறுமை நீக்கு மிகவும் அவசியம். ஆமென். கலாத்தியர் 5:20 நமக்கு தெரியும். அடுக்கடுக்காக ஆவியின் கனிகளா, கனி, ஒரே ஒரு கனியில் 9 விதமான அந்த சாறு இருக்கு பாரு. என்னெல்லாம் இருக்கு நமக்கு? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதில் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ், அதில் வந்து அந்த கனியில் ஒன்று தான் நீடிய பொறுமை. ஆமென். சோத்திர. நீடிய பொறுமை இல்லாததுனால எத்தனை ஆசீர்வாதங்களை நம்ம இழந்திருக்கோங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறது. நீடிய பொறுமை இல்லாததுனால அநேக இடத்துல நமக்கு கெட்ட பேருங்க. நீடிய பொறுமை, லாங் சஃபரிங். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அவரை சிலுவையில் அடிக்கும்போது சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல
வாய் திறவாதிருந்தார். அல்லேலூயா, ஆமென். அவருக்கு அத்தனை அதிகாரம் இருந்ததுங்க. அவர் சொல்றாரு, இப்ப நான் ஜெபம் பண்ணனா ஒரு தூதன் வந்தா லேகியோனெல்லாம் இவர்கள்லாம் அடிச்சு நொறுக்கி காணாமலே போக பண்ணிடுவார். அத்தனை அதிகாரத்தையும் அடக்கி கொண்டார். தன்னுடைய தெய்வீக அந்த டிவைனிட்டின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவருக்கு 2 பேர், மனுஷகுமாரன், தேவகுமாரன். ஏன் 2 பேர் அவருக்கு? மாம்சீகம் 100% இருந்தது. நம்மை போல அவர் பாடுபட்டார். அவருக்கு கோபம் வந்துச்சு, தூங்கினார், களைப்புற்றார், பசியுற்றார், மாம்சீகம் இருந்தது. ஆகவே தான் அவருக்கு மனுஷகுமாரன் பேர் வச்சிருந்தாங்க. தேவகுமாரன் என்ன பேரு? அவருக்கு எல்லா அதிகாரம் உள்ள இருந்துச்சு. 30 வருஷம் வரை அடக்கி வச்சிருந்திருக்கிறாரு. முதல் அற்புதத்தை எங்க செஞ்சாரு? காணா ஒரு கல்யாணம். அப்போ அதுக்கு முன்னாடி செய்யலையா? செய்யவே இல்லைங்க. எல்லா அதிகாரத்தை அவருக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த எல்லா கிஃப்டையும் அடக்கி வைத்திருந்தார். பார்த்தீங்களா? சிலுவையிலும் அடக்கி வச்சிருக்கிறாரு. சிலுவையிலும் அடக்கி எந்த ஒரு அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் பண்ணல. சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல் இருந்தார். அல்லேலூயா. மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை. நம்ம ஆசீர்வாதத்தை தாங்கங்கிறோம், ஆனா தக்க வைக்க தெரியல. காரணம் என்ன? அவசரப்பட்டு நம்ம பேசிடுறோம், கோபப்பட்டுறோம். நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஜெபம் பண்ணிட்டு போக போறோம். ஆமே, நீடிய பொறுமை எனக்கு தாங்க சுவாமி. ஹல்லேலூயா. ஆமே. நமக்கு ஏன் கோபம் வருதுன்னா, அங்க நம்ம நீதி செஞ்சிருக்கிறோம், அதனால தான் நியாயமான கோபம் தாங்க. இங்க பாருங்க, ஈசாக்கு வாயவே திறக்கல, அப்படியே அடுத்த ஊருக்கு போயிட்டார். ஊர் மேய்ப்பர் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், பெலிஸ்தியர் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். இவர் வாயை திறந்தாரன்னா திறக்கவே இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில் மௌனம் ரொம்ப முக்கியம். நம்ம நினைக்கிறோம் பேசாமல் இருந்தால் நம்மளை கோலன்னு சொல்லிடுவாங்க, நம்ம திருப்பி நம்மளை கொட்டிக்கிட்டே இருப்பாங்களே. கவலைப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. நீடிய பொறுமை ஆவியின் கனியில் ஒன்று. அல்லேலூயா. ஆமென். கனி இல்லாமல் வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம்? தியானிக்கும் போது நானும் அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே தியானிச்சேன். இந்த நீடிய பொறுமை எனக்கு தாங்க சுவாமி. எத்தனை இடத்துல நம்ம அவசரப்பட்டுறோம், எவ்வளோ கடின உழைப்பு, ஒரு செகண்டில் எல்லாம் வீணாக போயிடுதுங்க. ஒரே ஒரு செகண்டில் நம்முடைய உழைப்பு, நம்முடைய வியர்வை, நம்முடைய ஓடி சம்பாதிக்கிறது எல்லாம் வீணாக போய் விடுகிறது. வாக்கு தத்தங்கள் உங்கள் மேலே இருக்கிறது. பொறுமை மிகவும் அவசியம். ஆமென். பக்தன் யாக்கோபு, கர்த்தருடைய சகோதரனாகி யாக்கோபு, அவர் எழுதின நிருபத்தில் ரொம்ப அருமையாக பொறுமைக்கு ஒரு ஊமையை சொல்றார். பேரபிள், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உருவகத்தை சொல்றார். பாருங்க, பொறுமை எப்படி அடையாளப்படுத்துகிறார். யாக்கோபு 5:7-8. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. ஒரு விவசாயியை சுட்டி காட்டி சொல்றார். விதைக்கிற உடனே அவன் எதிர்பார்க்கிறது இல்லையே. அவன் தண்ணி பாய்ச்சுறான், களையை பிடுங்குகிறான், அதற்கு எரு போடுகிறான், கொத்தி விடுகிறான். ஸ்தோத்திரம். எவ்வளவு பொறுமையாக வானத்தை பார்க்கிறான். முன்மாறி பின்மாறி எல்லாம் வர வெயிட் பண்ணி அறுவடைக்கு எவ்வளோ காத்திருக்கிறான் பாருங்க. ஆனால் நீங்களும் நானும் எவ்வளோ அவசரப்படுறோம். சில விஷயத்தில் அவசரப்படுறதுனால தான் அநேகவற்றை நாம் இழந்து போகிறோம். பக்தன் ஆபிரகாம் 25 வருடம் வாக்குத்தத்தத்தின் குமாரனை பெற காத்திருந்தான். அல்லேலூயா. காத்திருப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம காத்திருக்கிறது இல்லை. யோசேப்பு, சோத்திரம், அவன் உடனே ராஜாவாகலை. 17 வயதில் அவன் தன்னுடைய சகோதரர்கள் கைவிடப்படுகிறான். 30 வயது தான். 13 வருஷம் காத்திருக்கிறார் பார். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ராஜாவா? இல்லையே. 14 இயர்ஸ் வெயிட்டிங். 14 வருடங்கள் அவன் காத்திருந்தான். இப்படி பொறுமையோடு காத்திருக்கும் போது நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா.
வாசிக்கலாம். எபிரேயர் 6:14-15. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். உண்மையாய் காத்திருக்கும் போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது நமக்கு கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். வாலிபத்தில் ஸ்தோத்திரம். அவசரப்படக்கூடாது. நீங்களா எதுவும் முடிவு எடுக்கக்கூடாது. வாலிபர் கூட்டத்தில் சொல்ல வேண்டிய ஆலோசனை, சின்ன வயசில் தவறான முடிவு எடுத்துடுறாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு நல்ல ஒரு படிப்பு அமையும், ஒரு போஸ்டிங் கிடைக்கும். அப்போ யோசிப்பாங்களாம், அட்டடா, அந்த அறியாத வயசில் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோமே, இப்போ நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க. அந்த தவறான முடிவுனால சிக்கிக்குவாங்க, மாட்டிக்குவாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். பரிசுத்தத்தை ஏன் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம்? நமக்கு நல்ல திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இப்போ அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆபிரகாமுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி தெரியல, அதுக்கப்புறம் தெரிந்து கொண்டான். யோசேப்பு பாருங்க, 13 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிந்து கொண்டான் தேவ திட்டத்தை. தாவீது 14 வருடங்கள் காத்திருந்தான். அப்போ வாலிபர்கள், வாலிப தம்பி, சின்ன பிள்ளைகளா கவனமா இருக்கணும். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமென். அவசரப்பட்டு இது அதுன்னு ஆமென் தீர்மானம் பண்ணி வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீங்க. பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். ஆமென். இப்போ இந்த நாட்கள் நமக்கு என்ன வேலை? படிக்கிறது தான். அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7:17-18. எப்பொழுது நம்மை ஆண்டவர் பெருக பண்ணுவார்? தேவன் ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்தபோது. நிறைவேறும் காலம். அப்போ அதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறாருங்க. உடனே நிறைவேறாது, டேக்ஸ் டைம். அடுத்து வாசிங்க. யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பழுகி பெருகினார்கள். பெருக்கம் பார்த்தீங்களா? மல்டிப்ளிகேஷன். எப்போ பெருகிறாங்க அப்படின்னா, தேவன் ஒரு காலத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த காலம் அளவும் நாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆமென். நல்ல கவனிங்க. ஒரு ரத்தின சுருக்கமாக சொல்கிறேன். இவ்வளோ நேரம் பேசினது, உண்மையான ஒரு ஆயுதம், ஒரு வெப்பன் அப்படின்னா சகிப்புத்தன்மை. பாஸ்டர் பயங்கரமாக அநியாயம் நடக்கு, பரவாயில்லைங்க, சகிச்சுக்கோங்க, அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஐயோ இதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, பரவாயில்ல, பொறுமையாக இருங்க. உண்மையான ஒரு ஆயுதம் உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா சகிப்புத்தன்மை. ஆமென். லாங் சஃபரிங். எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த ஒரு நல்ல கேரக்டருக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஆமென் வரப்போகிற நாட்களிலே காலம் கனியும். கர்த்தருடைய காலம் சமீபமான போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பெருக பண்ணினார். அல்லேலூயா. நம்மையும் பெருக பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆக பொறாமை எப்படி நாம் கையாள வேண்டும்? பொறுமையினால். அடுத்து விடாமுயற்சியினால். முயற்சியை விட்டானா? விடலையே. ஏசேக்கு என்றால் சர்ச்சை, கன்டென்ஷன், டிஸ்பியூட்னு சொல்லுவாங்க, வாக்குவாதம். நல்ல கவனிக்கணும். ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா போகிறோம். ரெகோபோத் நமக்கெல்லாம் தெரியும், இந்த பின்னணி நமக்கு நல்லா தெரியும். அடுத்து கடைசியில் ரெகோபோத்தில் ஆண்டவர் இவனை சோ பிளஸ்டு, ரொம்ப அதிகமாக ஆசீர்வதிச்சிடுறார். இந்த ரெகோபோத் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மை வாக்குவாதம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்மோடு சண்டையிடுவார்கள், வாக்குவாதம் பண்ணுவார்கள். ஆனால் பொறுமையாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அல்லேலூயா. சண்டை போடுவாங்க, நம்ம பேசவே கூடாது, அமைதியாக இருக்கணும். இந்த வழியாகத்தான் ஆசீர்வாதம், நேரடி ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். கவனிங்க, ஸ்தோத்திரம். ஏசேக்கு என்ற வாக்குவாதத்தின் வழியாகத்தான் நாம் போய் ஆக வேண்டும் என்பது தேவ சட்டம். ஆமென். அடுத்து வாசிங்க. 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அடுத்து என்ன ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயர். சித்னா அப்படின்னா ஹேட்ரட், வெறுக்கக்கூடிய இடம். கண்டிப்பா அநேகரால் நாம் வெறுக்கப்பட வேண்டும். இதுதான் ஆமென் நமக்கு தெரிந்திராத சட்டம். எல்லாரும் நம்ம நேசிப்பாங்களா? இல்லைங்க. வெறுக்கக்கூடியவர்களை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். ஆக வாக்குவாதத்தை நாம் சந்தித்தே ஆக வேண்டும்.
வெறுக்கக்கூடியவரை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோத்திரம், இந்த விடாமுயற்சி, இதில் அமைதியாக இருக்கிறார், மௌனமாக இருக்கிறார். ஒரு பெருக்கத்துக்குள்ள கர்த்தர் நம்மை அழைத்து செல்வார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதம் உங்களுக்கு 2 விதமான பிரச்சனை வரும். வசனத்தின் அடிப்படையிலே தீர்க்க தரிசனமாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும். உங்களோடு வந்து சண்டை பண்ணுவார்கள், வாக்குவாதம் பண்ணுவார்கள். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 2வது, உங்களை வெறுப்பவர்கள் கண்டிப்பாக வருவாங்க. இதான் சத்தியங்க. சத்தியத்தை தியானிக்கிறப்ப அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இல்லை, எனக்கு எல்லாமே அனுகூலமாக இருக்குது, நல்லது, தவறு கிடையாது. ஆனால் ஒரு என்லார்ஜ்மெண்ட், ஒரு ரெகோபத் வேணும் அப்படின்னா, ஒரு பெருக்கம் வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த அதிகாரத்தின்படி சொல்கிறேன், இந்த அதிகாரத்தின்படி நாம் ஸ்தோத்திரம் ஒரு சர்ச்சையை சந்தித்தாக வேண்டும். ஒரு வெறுக்கக்கூடிய இடத்தில் நாம் கடந்து சென்றாதான் நமக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 22ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடமுண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. ஆமென். எப்பவுமே சண்டை நடந்துட்டு இருக்குமா? இல்லைங்க. நம்ம அமைதியாக இருக்கணும். நம்மளும் சண்டை போட்டால் முடிஞ்சு, ஆண்டவர் செய்ய மாட்டார். இதான் சத்தியம். நீங்கள் அமைதியாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். ஆமென். சோத்திரம். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இந்த மாதத்தில் முதல் நாள் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனையில் மௌனமாக இருங்கள், கர்த்தரே உங்களுக்காக வழக்காடுவார். உங்களை பழுகும்படி, உங்களை பெருகும்படி இந்த பாதையிலே கர்த்தரே உங்களை நடத்தி கொண்டு செல்கிறார். அல்லேலூயா. எதற்காக? அழிக்க அல்ல, நம்மை பழுகு பண்ண. நம்ம மேலே ஒரு ஆண்டவர் இரக்கம் காட்டுவாருங்க, கண்டிப்பாக செய்வார். நீங்கள் விசுவாசிக்கணும். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. அப்படியே நீங்கள் நம்புங்க. உங்களை சர்ச்சைக்குரிய வாக்குவாதம் பண்ணுகிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகணும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட நீடிய பொறுமை என்ற நல்ல ஆவியின் கனியை தருவாராக. ஆமென். சோத்திரம். வெறுக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆகணும். அப்படி ஆயிட்டீங்கன்னா ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவது நிச்சயம். ஆமென். சரி, இப்போ பெருகிட்டோம், இப்போ என்ன பண்ணணும்? நிறைய பேர் ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் ஆண்டவரை மறந்துடுறாங்க. தொடர்ந்து இந்த ஆசீர்வாதம் நிற்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கையில் சந்ததி சந்ததியாக அந்த ஆசீர்வாதம் நிற்கணும்னா பக்தன் ஈசாக்கு செய்ததை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. முதலாவது குறிப்பு, பொறாமை எப்படி நாம் கையாள வேண்டும். எப்படி கையாளணும்? பொறுமையினால். 2வது, விடாமுயற்சி. நெக்ஸ்ட் புதிய நன்மை, புதிய இடம், புதிய துறவு. அங்கே தோத்து போயிட்டானா? இல்லை, புதிய நன்மையை காண்பிச்சார். ஸோ நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். முயற்சியை மட்டும் என்னைக்கு நிப்பாட்டுறீங்களோ அதுதான் தோல்வி. ஸ்தோத்திரம். முயற்சி எடுத்துக்கொண்டே இருங்க, கர்த்தர் முயற்சியை கனம் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். அன்று ராத்திரியிலே இவனுக்கு கலக்கம், இன்னும் வாக்குவாதத்துக்கு வந்துடுவாங்களோன்னு ஒரு பயங்க. அப்போதான் ஆண்டவர் பேசுகிறார், நீ பயப்படாதே, அல்லேலூயா, நான் உன்னோட கூட இருந்து. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த மாதம், இந்த அக்டோபர் மாதம் நம்ம கூடவே இருந்து நம்மை நடத்துவாருங்க, நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பெருக பண்ணுவார். இந்த வாக்கு தத்துவம் எப்போ நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும், எப்போ நிறைவேறும்? அடுத்து வாட் இஸ் த நெக்ஸ்ட்? நம்முடைய பார்ட் என்ன? அடுத்து நம்ம என்ன செய்யணும்? பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. நிறைய பேரை பார்க்குறேன், ஆசீர்வாதம் வந்தோடனே சபை வேண்டாம், ஆராதனை வேண்டாம், எதுவும் வேண்டாம், அப்படியே உதறிடுறாங்க. நல்ல கவனிங்க. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ஈசாக்கு இடத்திலிருந்து நம்ம நல்ல அநேக படிப்பினைகள், லெசன்ஸ் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப சந்தோஷப்படுறேன், நீங்கள் விடாமல் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை தேடுவதில் நீங்கள் கருத்தாக இருக்கிறீங்க. ஆமென். ஈசாக்கின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து பலிப்பதாக. அல்லேலூயா.
நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, ஓ ஈசாக்குக்கு மேலே இருந்த அதே நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உங்கள் சிரசின் மேலே இந்த அக்டோபர் 1ஆம் தேதி பனி போல இறங்கட்டும். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை நீங்க தான் பாடணும். கரங்களை தட்டி பாடலாமே. ஆசீர்வதிக்கும். Thank you Lord. ஆசீர்வதிக்கும் தேவன் வதிப்பாரே. ஹல்லேலூயா. நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பலிபீடமும் கூடாரமும் பிரியாதிருந்தது. பலிபீடத்தை கட்டினா பக்கத்திலே கூடாரம் போட்டான். ஆண்டவருக்கு பெர்மனன்ட், இவனுக்கு டெம்பரவரிங்க. நம்ம அப்படியே உள்டா, நமக்கு பெர்மனன்ட், ஆண்டவருக்கு சாதாரண சீட் இருக்குங்கிட்ட ரொம்ப பிரம்மாண்டம்லாம் செலவு பண்ண வேண்டாங்க. சர்ச்சுக்கு சாதாரணமாக போகும். பலிபீடம் பெர்மனண்ட்டுங்க. இவனுக்கு என்ன பண்ணான்? கூடாரம் போட்டான். அப்பா ஆபிரகாம், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அடிக்கடி சொல்வேன், தகப்பனார் தவறு செஞ்சா 2 பேர் பாதிக்கப்படுவாங்க. அவங்க நினைப்பாங்க நான் மட்டும்தான் தவறு பண்ண, அடுத்த சந்ததியும் பாதிக்குங்க. அப்படியே டிட்டோ ஜெராக்ஸ். தகப்பன் சரியா இருந்தா பிள்ளைக சரியா இருக்கும். இங்க ஆபிரகாம் பலிபீடம் கட்டி கூடாரம் போட்டு தொழுது கொண்டான். அது எதை குறிக்கிறது அப்படின்னா, சோத்திரம், ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் பெர்மனன்ட், நானும் கூடாரவாசி. ஹல்லேலூயா. இந்த பூலோகத்திலே நான் அந்நியரும் பரதேசி, அதை குறிக்கிறது. அதான் ஆவிக்குரிய. அப்போ நமக்கெல்லாம் சொத்து வேண்டாமா, வீடு வேண்டாமா அப்படின்னு நீ கேட்கலாம். எல்லாம் வேணும். ஆனால் சிந்தை ஒருபோதும் வீட்டின் மேலே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் அந்நியன் சொல்ல முடியுமா? நான் பரதேசி. ஆமென். எவ்வளோ பெரிய பங்களா கூட கட்டிக்கோங்க, தவறே இல்லைங்க. ஆபிரகாம் சோ பிளஸட். அவன் சிந்தை முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்நியரும் பரதேசியுமா இருக்கிறேன் அப்படிங்கிறார் பார். அந்த சிந்தையை நம்ம காத்துக்கணும். எண்ணங்களிலே ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அதை அப்பாட்டிருந்து கற்றுக்கிட்டார் இவர். பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு பலிபீடம், தனக்கு ஸ்தோத்திரம் கூடாரம். இதை தொடர்ந்து இப்படி ஆண்டவரை நாம் செவிக்கும் போது ஆண்டவர் சும்மா இருப்பாரா? இவனை பகைத்தவர்களை தேடி வர வைக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மை வெட்கப்படுத்தவே விட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம மட்டும் பேசாம அமைதியா மௌனமா இருக்கும்போது ஸ்தோத்திரம் நமக்கு சர்ச்சைகள் வரும், நமக்கு ஏசேக்கு வரும், சித்தனா வரும், அடுத்து ஒரு என்லார்ஜ்மெண்ட் கண்டிப்பா வரும், ரெகோபோத் உண்டு. ஆனா நம்முடைய வேலை பேசாமல் மௌனம் காப்பது. ஆமென். அப்போ ஆண்டவர் கிரியை செய்வாருங்க. இப்ப அபிமெலேக்கு வர்றான், வந்து சொல்றான், ஸ்தோத்திரம், 27ஆம் வசனத்தை வாசிங்களா? ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்தீர்களே, என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். வருத்தத்தை சொல்றான். நீங்க என்னை எவ்வளவு பகைச்சிங்க, இப்ப மட்டும் ஏன் பக்கத்துல வர்றீங்க அப்படிங்கிறான் பாருங்க. அப்ப சொல்றார், ஸ்தோத்திரம், எதிரிகளை கொண்டே நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எப்பொழுது? பொறாமையை பொறுமையினால் நாம் கையாளும் போது, பொறாமையை விடாமுயற்சியினால் நாம் கையாளும் போது, ஸ்தோத்திரம், பொறாமையை ஜெபத்தினால் நாம் கையாளும் போது, சோர்ந்து போகாமல் ஸ்தோத்திரம் சவால்களை வாய்ப்பாக பார்க்கும்போது தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் மௌனமா இருக்க மாட்டார். ஆமென். ஏன் மௌனமா இருக்க சொல்றேன்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, இது நமக்காக வக்கீல் மாதிரி செயல்படும். என் கட்சிக்காரரிடத்தில் குறையேதும் இல்லை.
நீங்க தான் தவறு பண்ணியிருக்கிறீங்க. ஒரு வக்கீல் கூண்டில் இருக்கிற கட்சிக்காரனுக்காக எப்படி வழக்காடுவானோ அப்படி வழக்காடுவது இந்த நாக்குங்க. இதை சுருட்டிட்டு அமைதியா வாயை மூடிக்கிட்டு தாவீது சொல்றார், என்னுடைய உதடுகளுக்கு காவல் வையும். எவ்வளோ அருமையான ஜெபம் பார்த்தீங்களா? நம்ம நிறைய வாசிக்கிறோங்க சங்கீத பகுதி, எத்தனையோ விதமான ஜெபம். அதை நம்ம அந்த ஜெபத்தை பண்ணுறதே இல்லை. நமக்கும் நம்ம பண்ணுற ஜெபத்துக்கும் சம்மந்தமே இல்லை பாருங்க. என் வாய்க்கு காவல் வையும், எவ்வளோ அருமையான ஜெப குறிப்பு. நீடிய பொறுமையை காத்துக்கொள்ள மிக அருமையான ஜெப குறிப்பு. அல்லேலூயா, ஆமென். ஆக இப்போ ஆண்டவர் சத்துருவை இவன் அருகிலே கொண்டு வருவார். வாசிக்கிறீங்களா? இந்த அக்டோபர் மாதம் இந்த ஈசாக்கினுடைய குணத்தை நாம் வளர்த்து கொண்டால் நம்மை பகைக்கிறவர்கள் நம்மை தேடி வந்து நம்ம இடத்துல ஒப்புரவாவார்கள். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்றார், உடைய போட்டியாளர்கள் உங்கள் தொழில வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு யாரெல்லாம் போட்டியா இருக்கிறார்களோ அவர்கள் உன்னிடத்துல வந்து ஒப்புரவாவார்கள். அல்லேலூயா, இது நடக்கும். ஆமென். வந்து சொல்ற வார்த்தையை கேளுங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 28ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோ. ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம், சமரசம் பேசிடுவோமே, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுரும். உங்களுக்கு எனக்கு இனிமேல் வாக்குவாதம் வரவே நிரந்தர தீர்வை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். ஆமென். எப்பொழுது நம்ம பேசாம அமைதியா இருக்கும்போது, நம்ம பேசிட்டோம்னா ஆண்டவர் செய்ய மாட்டாருங்க. இதான் சத்தியம். வாக்கு தத்துவம் எதிரிகளின் வாயிலிருந்து வருகிறது. நம்ம வாசிக்க கேட்டோம், சொப்பனத்தில் ராத்திரியில உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே, நான் உன்னோட கூட இருப்பேன் அப்படிங்கிற அந்த வாக்கு தத்தத்தை இப்ப எதிரி சொல்றா பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறதை நாங்கள் கண்டோம் அப்படிங்கிறாங்க பாருங்க. 29ஆம் வசனம் கடைசியில, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. வாக்கு தத்துவம் இப்ப யார் சொல்றா? இவனை பகைத்தவர்கள் சொல்ல வைக்கிறார்னா அப்ப எவ்வளவு நல்ல ஒரு வாழ்க்கை பக்தன் ஈசாக்கு வாழ்ந்திருக்கிறார். ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரை தொடர்ந்து கீப் ஆன் சீக்கிங் அவர் லார்ட்ஸ் பிரசன்ஸ். ஆமென். தொடர்ந்து அவனுடைய பிரசனத்தை நம்ம வாஞ்சிக்கணும், பலிபீடம் கட்டணும், ஆண்டவரை தொழுது கொள்ளணும், ஆண்டவருக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும், ஒஸ்ட்டை கொடுத்துடக்கூடாது. பலிபீடம் பெர்மனன்ட், இந்த டென்ட் டெம்பரவரி. அப்படி பெஸ்ட்டை கொடுக்கணும் ஆண்டவருக்காக. அப்படி இருந்துட்டா எதிரிகள் நம்மோடு வந்து சமரசமாவார்கள். அவர்கள் வாயிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை கர்த்தர் அறிக்கையிட வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இப்படி செய்யறப்ப நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? மேட்டிமை வந்துடக்கூடாது. இப்ப நம்ம மனதார மன்னிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. நீ என்னை பகைச்சு, எனக்கு தெரியும் நீ அன்னைக்கே என்னை தேடி வருவ அப்படின்னு இவன் கர்வம் கொள்ளலைங்க. அதான் ஈசாக்குடைய மிக சிறந்த குணம், மன்னிக்கிற குணம். அல்லேலூயா. நம்மை பகைத்தவர்கள் நம்ம அருகில் வரும்போது அவங்கள அப்படியே ரிசீவ் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், அதுதானே என்னால் முடியவே இல்லை. இங்கே பக்தன் ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். வாசிக்கலாம், 30ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். அப்பா, பகைத்தவர்கள், பொறாமை கொண்டவர்கள், துரத்தினவர்கள் எத்தனை நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. எவ்வளோ உயர்ந்த குணம் பார்த்தீங்களா? இந்த மன்னியாம இருந்துச்சுன்னா நம்ம ஆசீர்வாதத்தில் பூரணத்தை பெறவே முடியாதுங்க. மன்னிக்கணும், தாராளமாய் மன்னித்தான் ஈசாக்கு. விளைவு மன்னித்த அந்நாளில் தானே. 32ஆம் வசனத்தை வாசி முடிச்சல் வாசிங்க. அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அல்லேலூயா. என்னைக்கு தாராளமாய் மன்னிக்கிறோமோ மறக்கிறோமோ அன்றைக்கே கர்த்தர் நமக்கு பதில் செய்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? இந்த அக்டோபர் மாதம் அப்படி செஞ்சு பாருங்க. தாராளமாய் மன்னியுங்கள், உங்களுக்கு அந்நாளிலே தண்ணீர் கண்டோம் என்ற நல்ல செய்தி உங்கள் வீட்டதவை வந்து தட்டும். ஆமென். இது நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா?
தேவை மன்னிக்கிற தாராளமான குணம். இவனை துரத்தினவர்கள், பகைத்தவர்கள், துறவை தூர்த்து போட்டவர்கள், ஆனால் தாராளமாய் மன்னிக்கிறான் பார். வாக்கு தத்தத்தை பெற்ற பின் 2 காரியம் செய்யணும். நாம் தேவனை தொழுது கொள்வதில் அன்ஸ்டாப்பபிள், நாம் நிறுத்தவே கூடாது. அடுத்து தாராளமாய் மன்னிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நிழலாட்டமாய் இருக்கிறார் இந்த ஈசாக்கு. இயேசு தாராளமாய் மன்னித்தார். ஏன் என்னை அடிக்கிறாய்னார். கன்னத்தில் ஓங்கி அறையிறான். ஏன் என்னை அடிக்கிறாய்? காரி உமிழ்ந்தார்கள், காரி துப்பினார்கள், அவமானப்படுத்தினார்கள். வேற எவ்வளோ ரிப்பேர் பண்ணுறாங்க. வஸ்திரத்தை கலற்றினார்கள், அலங்கோலப்படுத்தினார்கள். தாராளமாய் மன்னித்தார். இவர் மன்னித்தது மாத்திரமல்ல, மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அல்லேலூயா. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாம செய்கிறாங்க சுவாமி. தாராளமாய் மன்னிக்கிறார். வாக்கு தத்தத்தை நம்ம அப்படியே விசுவாசிக்கிறோம், ஆனால் அந்த நிபந்தனை நம்ம கை கொள்றதில்லை. ஒரு கண்டிஷன் அப்படின்னா, நிபந்தனை அப்படின்னா, ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். கடைசியாக தாராளமாய் மன்னிக்க வேண்டும். தத்தத்தை நமக்கு நிறைவேறும். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, அந்நாளில் தானே. அல்லேலூயா. எந்நாளில் நம்ம என்னைக்கு தாராளமாய் மன்னிக்கிறோமோ அன்னைக்கு உங்கள் வீட்டை தேடி ஒரு நல்ல செய்தி வரும்னு ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரப்பா. ஆசீர்வாதம் கிடைக்கும்போது பொறாமை எப்படி நாங்கள் கையாள்வது என்பதை நல்ல போதனைகள், புத்திமதிகள், நல்ல ஆலோசனைகள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல என் தேவன் இருந்தது போல அந்த நல்ல திவ்ய சுபாவங்கள் எங்களுக்குள்ள பெருகட்டப்பா. எல்லா கோபம், படபடப்பு, பதற்றம் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. நிதானத்தோடு நாங்கள் தேவ சமூகத்தில் மன்னிக்கிற சுபாவத்தை வளர்த்து கொண்டு தேவனை பலிபிடம் கட்டி ஆராதித்து நல்ல ஜெப வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரே பெருக செய்ய உதவி செய்யுங்க. ஒரு மெய்யாகவே ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த சர்ச்சைக்குள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம், வெறுக்கக்கூடிய இடத்துல நாங்கள் ஆண்டவர் பொறுமையை காத்துக்கொள்ள கிருபை செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேறு பேராக இப்படிப்பட்ட ஆண்டவர் ஸ்தோத்திரம், பரலோகத்தின் உன்னதமான நன்மைகள் பனி போல இறங்கட்டும் சுவாமி. இப்பொழுது நாங்கள் பிரிந்து செல்கிறோம். மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.